ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இருங்க, முதல்ல உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இடையில ஏகப்பட்ட வேலை இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு கண்டினியூவாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ தான், நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ தான். ஸோ பெண்டிங் இருந்ததுனால முதல்ல இதெல்லாம் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான் வந்திருக்கோங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அவுட்டிங் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ஆல்ரெடி என்கிட்ட வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்ததுனால நான் எதுவுமே வாங்கலை, என்னோடய ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவள் பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு அந்த 299 உள்ளதெல்லாம் வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு இது வந்து பிடிச்ச மாதிரி இருந்தது. பட் என் ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டானா, இது வந்துட்டு ரொம்ப டல்லாக காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. See my kitchen. Very chef-ஆ இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து டேக் ஓவர் பை ஆர்த்தி அண்ட் ஆர்த்தி ஃப்ரெண்ட். இடையில நானுமே வந்துட்டு வேலை செஞ்சிட்ருந்தேன். சத்தமாக பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வேலை செஞ்சிட்ருந்தோமா. ஸோ வந்து ஆக்சுவல் வாய்ஸ் வந்து ப்ளே பண்ணால் காப்பிரைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணேன், ஆர்த்தி வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சா, தர்ஷு வந்து குலோப் ஜாமுன் செய்கிற ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து குலோப் ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு வந்து இந்த குலோப் ஜாமுன் மேக்கிங் இருக்குது இல்லையா, இது வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீராவில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் பாதி காலி பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்குமா சொல்லுங்கள். ஆக்சுவலி குலோப் ஜாமுன் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சைஸ் எல்லாம் பார்த்து எடை போடாதீங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தா. ஆக்சுவலி கொஞ்சம் தான் எடுத்து செஞ்சுருந்தா, இன்னொரு நாள் நம்ம பண்ணலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே லேட்டாக தாங்க சாப்பிடுவோம். உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு எப்போவுமே 9:30 அந்த டைம் கிட்ட தான் சாப்பிடுவோம். பட் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. எப்போவுமே வந்துட்டு சின்ன பசங்க சமைக்கும் போது நம்ம இடையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே அன்றைக்கி சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோடய கைப்பட்டு அது பேஸில் இருக்கிறது நான் கவனிக்கவே இல்லை. மிச்ச வீடியோலாம் நான் எடுக்கவே இல்லை. ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் போச்சு. ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஈவினிங்கு அகெயின் நாங்கள் வந்து ரிலையன்ஸ் வந்திருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவோம். ஸோ சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அக்கா உனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்துருக்கா. சொல்லு, நான் அவரே கேட்குறேன். பேர் எப்படி இருக்க? போட்டு வா போட்டு வா. இன்றைக்கி வந்துட்டு தர்ஷு ஊருக்கு கிளம்புறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு சென்னையில் வந்து ஒரு கேம்பஸ்க்காக வந்திருந்தாங்க. ஸோ தர்ஷு எங்கள் கூட தான் இருந்தா. ஸோ ஒரு கனத்த இதயத்தோடு தான் நான் சென்ட் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடே வந்து அமைதியாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் வந்து கலகலன்னு இருக்கும் போது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அண்ட் தர்ஷுவும் வந்து எங்களை வந்துட்டு விட்டுட்டு போகிறதுக்கு அவ்வளோ வருத்தப்பட்டா, அவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ எனிஹவ் நம்ம திரும்பி பார்க்க தானே போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கேட்டுக்கோ, 9 10 கேட்டுட்டு பண்ணிக்கோ. தர்ஷுவை வந்துட்டு சேஃபாக சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருந்தது. ஸோ மிஸ் யூ தர்ஷு.